மாயாவும் பூர்ணிமாவும் நாங்கள் இனி கேமே விளையாட போகிறதில்ல, அடுத்த வாரம் எங்களை சேர்ந்து அனுப்பிடுங்கன்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணுவும் மணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மணி என்ன சொல்கிறாருன்னா, என்ன பிளானு, என்ன எப்படி ப்ராக்ரஸ்ஸு இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வருத்தம்ப்பா. மணி சொல்கிறாரு, எனக்கு ஒரு வருத்தம்ப்பா. என்னென்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, டான்ஸ் மராத்தான். அதில் வந்து வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல என்ன ஓட் அவுட் பண்ணி. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்ப்பா. நான் அதில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன். அதிகமான காசு எனக்கு கிடச்சிருக்கும். என்னவோ இது வந்து எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சது. பார்க்கலாம் அடுத்த இதில் டிக்கெட் ஃபினாலே அடுத்த இதில் கொஞ்சம் பெருக்குண்டு ஆடி அதை நான் போகணும் அப்படின்னோடனே விஷ்ணு, எனக்கு எதுவும் பிளான்லாம் இனி இல்லைப்பா. 10 வாரம் நான் தாண்டணும்னு நினச்சேன். இப்போ இதுக்கப்புறமே நான் இருக்க போகிறேன். ஆமாண்டா, இதே மாதிரியே நீ இரு, இது வந்து உனக்கு நல்லா இருக்குது, இதுவே உனக்கு செட் ஆகுது, ஏன்டா டே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கல, அது ஓகே தான். இல்லைடா அப்படி இருக்க முடியாதுடா, டாப் 5 போகணும்ல, நம்ம ஏதாவது பண்ணணும்ல. இல்லை நீ தான் சொன்ன இப்படியே இருக்க போகிறேன்னு. எனக்கு வந்து எதுவும் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் இல்லைடா. ஆனால் கமல் சார் இன்றைக்கி வந்து டக்குன்னு என்ன கேட்டார்ல, நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு, தினேஷ் மணின்னொன்னு எனக்கு டக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா. நான் சும்மா இங்கே உட்காந்துருந்தேன்டா. தினேஷ் அண்ணன் நேராக வந்தார், வந்து அவர் யார் நாமினேட் அவர் ஏதோ பேசினார். நான் கம்முன்னு இருந்துருக்கணும். இதெல்லாம் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறேன், இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கணும். எனக்கு இந்த ஷோ ரொம்ப முக்கியம். நீ சொன்ன மாதிரி தான் நானும் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். அதனால் ஏதாவது பண்ணிட்டு போகணும் விஷ்ணு அப்படின்னு மணி சொல்கிறாரு. ஆமாம்மா, நானும் இந்த ஏண்டா டே வச்சு நீ ஓட்டிடுறேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.